தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் வீடொன்றில் மோசமான செயல், ஆணும் பெண்ணும் கைது. மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அழைப்பானை. எரிபொருள் விலை அதிகரிப்பு, உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அரசு பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள், மாணவியொருவர் பலி. எங்கள் விடிவுக்காக வீடுகள் தோறும் இருந்த போராளிகள் புறப்பட்டனர். தென்னிலங்கையில் தீபச்செல்வன். நீதிமன்றத்தில் கணவர்களை எக்ஸ்சேஞ்ச் செய்ய கோரிய சகோதரிகள், நீதிபதி ஷாக். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த பெண்ணும் அவருக்கு உதவியாளராக விற்பனையாளராகவும் செயற்பட்ட ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 25 லிட்டருக்கும் அதிகமான கசிப்பு மற்றும் கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். நாயன்மார்கட்டு பகுதியில் பெண்ணொருவர் வீடொன்றில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீட்டினை இன்றைய தினம் போலீசார் முற்றுகையிட்டு சோதனை நடாத்தினர். அதன்போது வீட்டில் இருந்த 25 லிட்டருக்கும் அதிகமான கசிப்பும், அதனை காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள், எரிவாயு சிலிண்டர், எரிவாயு அடுப்பு, பெரிய அளவிலான கிடாரம் உள்ளிட்டவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். பெண்ணை கைது செய்ததுடன் வீட்டில் இருந்த ஆணையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஆண் கசிப்பு காய்ச்சுவதற்கு உதவுவதுடன் காய்ச்சிய கசிப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்பவர் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏர்பஸ் வானூர்தி கொள்முதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்க ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிரியங்கர ஜெயரத்ன மே 12 கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை ஏர்பஸ் வானூர்தி கொள்முதல் செயல்முறையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தேவையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் உணவுகளின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். எனினும் எரிவாயு விலை அதிகரிக்குமாயின் உணவு விலைகள் குறித்து மீண்டும் கலந்துரையாட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு விலை ரூபாய் 12 முதல் 15 என்ற சிறிய அளவில் அதிகரித்துள்ளது. எனவே எங்களால் உணவு மற்றும் குளிர்பானங்களின் விலையை உயர்த்த முடியாது. உண்மையில் இதை ஒரு செலவாக எங்களால் கருத முடியாது. எனவே உணவுப் பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது. உணவக உரிமையாளர்கள் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக விலைக்கு உணவு விற்கும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார ஆணையம் சோதனை நடத்தி அவர்களுக்கு தேவையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எரிபொருள் விலை ரூபாய் 12 என்ற சிறிய அளவில் அதிகரித்ததற்காக மட்டும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த முடியாது.
கடந்த முறை உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்ட போது ஒரு முட்டையின் விலை ரூபாய் 42 ஆக இருந்தது. இப்போது ஒரு முட்டையின் விலை சுமார் ரூபாய் 26 குறைந்துள்ளது. 1 கிலோ கோழிக்கறியின் விலை முன்பு ரூபாய் 1450 இருந்தது. இப்போது அது ரூபாய் 1250 முதல் 1350 வரை குறைந்துள்ளது. எனவே உணவுப் பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காதென்று நுகர்வோருக்கு தெரிவிக்கிறோம். இருப்பினும் எரிவாயு விலை எந்த வகையிலாவது அதிகரித்தால் அது குறித்து விவாதித்து உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதா அல்லது குறைப்பதா என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கும். கடந்த மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரித்தமையே இதற்கு பிரதான காரணமாக அமைந்தது. அத்துடன் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலையை 5 ரூபாவினால் அதிகரிக்கவும் அந்த சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மொனராகலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது வெள்ளவாய ஸ்ரீபுர பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் அதே பகுதியை சேர்ந்த புதுருவஹல வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் RM சதிதி நிபுணிகா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த மாணவி தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் வெஹரராய ஹங்காராம விகாரையில் உள்ள பௌத்த அறநெறி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வெள்ளவாய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தையும் மகளும் அந்தபானாகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவியின் மரணம் தொடர்பான மரண பரிசோதனைகள் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெற்று வருகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் குடாயூயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கின் பிள்ளைகளை பயங்கரவாதிகள் என்று கடந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளதாக இள எழுத்தாளர் தீபச்செல்வன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எங்கள் தேசத்திற்காக போராடிய தமிழ் மக்களின் பிள்ளைகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்கின்ற நிலை என்று உருவாகிறதோ அன்று சமாதானம், நல்லிணக்கம், உரிமை பரிமாற்றம் என்பன இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் அக்மண பிரதேச சபையின் வாசகர் சமூகத்தின் ஏற்பாட்டில் தீபச்செல்வனின் எழுத்துக்கள் குறித்து நடத்திய இலக்கிய நிகழ்வு கடந்த ஏப்ரல் 30 நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீபச்செல்வன் தன்னுடைய உரையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: வீட்டிற்கு வீடு வாசல்படி என்பது தமிழில் உள்ள ஒரு பழமொழி. ஆனால் எங்கள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் எங்கள் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடி இறந்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீரரை பற்றிய என்னுடைய நடுகல் நாவல் 4 பதிப்புகளை கண்டிருப்பது சிங்கள மக்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதன் வெளிப்பாடு என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக சிங்கள எழுத்தாளர்கள் அண்மைய நெருக்கடி தருணத்தில் சரியான வகையில் உடனிருந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அக்மண பிரதேச சபை தவிசாளரும் பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் ஒன்றிய தலைவருமான ரங்கன செனிவிரத்ன தொடக்க உரையை ஆற்றினார். நடுகல் நாவல் பற்றியும் அதில் வரும் மாவீரன் வெள்ளையன் பற்றியும் தலைவர் பற்றியும் மற்றும் போராளிகள் பற்றியும் மிகவும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார். சிங்கள எழுத்தாளர்களான த்லீனா வீரசிங்க மற்றும் சம்மானி விஜயசிங்க ஆகியோரும் சிங்களத்தில் வெளியான தீபச்செல்வனின் படைப்புகள் குறித்து பேசினர். அனுசா சிவலிங்கம் தீபச்செல்வனின் நான் ஸ்ரீலங்க நிலை என்ற கவிதையை குறித்து பேசி அதனை வாசித்து காட்டினார். நிகழ்வில் கலந்து கொண்ட சரத் பிரேமதிலக சிறந்த கருத்துரை ஒன்றை வழங்கினார். பின்னர் அண்மைய புத்தக தடை பற்றியும் அரசுக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்தனர். நிகழ்வை பிரசாத் துசித தொகுப்பு செய்ததோடு அக்மண பிரதேச சபையின் ஒழுங்கமைப்பில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், வாசகர்கள், இளையவர்கள் என நிகழ்வில் மண்டபம் நிறைந்தளவில் மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்ற கிளையின் விசித்திரமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. தனது மனைவியை கடத்தியதாக கணவர் ஒருவர் கொடுத்த வழக்கு விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் ஆஜராகி தான் விரும்பியே தனது தங்கையின் கணவருடன் சென்றதாக தெரிவித்தார். இதில் மேலும் ஒரு திருப்பமாக அவரது தங்கை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கையில் தனது கணவர் தனது அக்காவுடன் வாழ்வதில் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என கூறினார். அத்தோடு இல்லாமல் நானும் அக்காவின் கணவருடன் தான் வாழப்போகின்றேன் என அவர் கூறியதை கேட்டு நீதிமன்றமே அதிர்ச்சியடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிருப்தியடைந்த நீதிபதி இது ஒரு தனிப்பட்ட குடும்ப விவகாரம் என்று கூறி கடத்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.